வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நாம் ஆன்மீக கதைகளில் ராமருடைய துணிவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 14 வருடங்கள் தண்டகவனத்தில் வாழ வேண்டும் என்று கைகேயி வரமாக தசரதனிடம் கேட்டுக்கொண்டதால் ஸ்ரீராமபிரான் சித்திரக்கூடத்தில் பரதனை பார்த்து தன் பாதுகையை கொடுத்து சமாதானம் செய்து அயோத்திக்கு திருப்பி அனுப்பிய பிறகு தண்டக வனத்தில் பிரவேசித்தார். அங்கு சரபங்க முனிவரை தரிசித்தார். ஸ்ரீராமபிரானை தரிசித்த பிறகு சரபங்க ரிஷி தன் உடலை அக்னியில் விட்டுவிட்டு பிரம்மலோகம் சென்று விட்டார். சரபங்கர் சொன்னபடி சுதீக்ஷண ரிஷியை பார்க்க பல வனங்கள் மலைகள் கடந்து வந்து கொண்டிருந்தார் ஸ்ரீராமர். கூடவே லக்ஷ்மணரும் சீதாதேவியும் வந்து கொண்டிருந்தார்கள். வரும் வழிகளில் பல ரிஷிகள் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது சில ரிஷிகள் ஸ்ரீராமரை பார்த்து தங்களுக்கு நேரும் அபாயத்தை பற்றி விவரித்து ராமபிரானிடம் அபயம் கேட்டார்கள். ஸ்ரீராமா, நாங்கள் பெரும்பாலும் வானப்பிரஸ்தம் ஏற்ற பிராமணர்கள். உங்களை போன்ற பாதுகாவலர் இருந்தும் இங்கு ராட்சசர்களால் அனாதைகள் போல நாங்கள் குவியல் குவியலாக கொல்லப்படுகிறோம். ஸ்ரீராமா, இதோ பாருங்கள், இங்கு குவியலாக கிடக்கும் எலும்பு குவியலை. நர மாமிசம் உண்ணும் ராட்சசர்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் ரிஷிகளை விழுங்கி துப்பிய எலும்புகள் இவை. ஸ்ரீராமா, பம்பா நதிக்கரையில் மந்தாகினி ஓடும் நதிக்கரையில் சித்திரக்கூட சமீபத்தில் வசிக்கும் அனைவரையும் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிறார்கள் ராட்சசர்கள். ஸ்ரீராமா, ராட்சசர்கள் செய்யும் இந்த பெரும் நாசத்தை எங்களால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. நீங்கள் அடைக்கலம் கொடுப்பதற்கு தகுதியானவர். எனவே உங்கள் பாதுகாப்பை நாடி நாங்கள் உங்களிடம் வந்துள்ளோம். இரவில் சஞ்சரிக்கும் ராட்சசர்களால் நாங்கள் கொல்லப்படுகிறோம். எங்களை காப்பாற்றுங்கள். பராக்கிரமசாலியே ஸ்ரீராமா, இந்த உலகில் உங்களை போன்ற வலிமையான ரட்சகன் இல்லவே இல்லை. நீங்கள் எங்கள் அனைவரையும் இந்த ராட்சசர்களிடமிருந்து ரட்சிக்க வேண்டும். இவ்வாறு தவரிஷிகள் சொல்ல கேட்டு தர்மத்தில் இருப்பவர்களை காக்கும் காகுஸ்தனான ஸ்ரீராமபிரான் கம்பீரமாக சொன்னார். ரிஷிகளான தாங்கள் இவ்வாறு என்னிடம் கேட்பது கூடாது. எனக்கு நீங்கள் ஆணையிட வேண்டும். நீங்கள் இட்ட ஆணையை செயல்படுத்தும் சேவகன் நான். நான் என்னுடைய கடமையை செய்யவே வனத்திற்கு வந்தேன். என் தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த காட்டிற்கு வந்த நான் உங்களுக்கு தொந்தரவு செய்யும் அந்த ராட்சசர்களை தடுப்பேன். அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. உங்களுக்கு சேவை செய்வதால் என் வனவாசம் பலன் பெற்றது. உங்களுக்கு எதிரியாக இருக்கும் அந்த ராட்சசர்களை நான் ஒழிப்பேன். மகாத்மாக்களான ரிஷிகளே, என் சகோதரனோடு நான் வெளிப்படுத்தும் வீரத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். சங்கல்பத்தில் உறுதியும் மரியாதைக்குரியவருமான துணிவுடைய ராமபிரான் தவமே செல்வமாக கொண்ட ரிஷிகளை பாதுகாப்பதாக உறுதியளித்தார். மூலராமோ விஜயதே, குருராஜோ விஜயதே. இது போல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.